மக்களே வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தப்பான ஒரு விஷயம், நாளைக்கு அதே உங்கள வச்சு செய்யும். சரிங்களா? அதனால கர்மா இஸ் பூமரங். அதனால எப்பயுமே ஒரு விஷயத்த பண்ணும்போதோ, ஒரு தப்பு பண்ணும்போதோ, யோசிச்சு முடிவு எடுத்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, அர்ணவ் அவர்கள் இந்த வாரத்தோட தொடக்கத்தில அவர் உள்ளர வரும்போது, செம்மையா பேசி விட்டாப்புல மனுஷன். அப்படிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து எதிர்ப்புகள தெரிவிச்சாங்க. குறிப்பா சத்யாவ பத்தி, அந்த சட்டையில்லாம ஒருத்தன் சுத்துவானே, எங்க அவன்? அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி அவர்கள் அந்த நோண்டிட்டு தடவிட்டு ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்க? அப்படின்ற மாதிரி கேட்டதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியெல்லாம் மாறுச்சு. அதனால் அர்ணவ் அவர்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு கர்மா இஸ் பூமரங் மாதிரி மறுபடியும் சத்யா மற்றும் ஜெப்ரி இவங்க 2 பேரும் உள்ளர பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுருக்கிறாங்க. சொல்லப்போனால் ஏய் பட்டனை போடுறா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொட போகிற இடத்துல டே டே நோண்டாதரா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இட்ஸ் மீன்ஸ் அவர் அர்ணவ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த மனசை சொன்னதை இவங்க கலாய்ச்சி சில விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆளுக்கெல்லாம் மரியாதை இல்லை, வயசுக்கு மட்டும் தான் மரியாதை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி பாடிக்கெல்லாம் மரியாதை இல்லை, வயசுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லி ஃபேட்மேனை சொன்னாங்களா என்னென்னு எனக்கு புரியல. ஆனால் ஃபேட்மேன் கடைசியாக பயங்கர கோவப்பட்டிருப்பாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சத்யா அவர்கள் சொல்லியிருக்காப்புல. அது என்ன தெரியுமா? டே இவன்லாம் என்ன சீசன், இவன் எந்த சீசனு, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மனுஷன் அர்ணவ் 2 வாரம் தான் இருந்தாப்புல. ஆனால் அர்ணவுக்கு இதுக்கு முன்னாடியே பயங்கர கான்ட்ரவர்சியில் இருந்துகிட்ருக்கு. அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பிக் பாஸ் வில்லர் வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம். ஆனால் நீங்கள் ஒரு 60-70 நாள் இருந்தீங்களே மிஸ்டர் சத்யா அவர்களே, நீங்கள் என்னத்தை கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ வாயாடுறீங்கன்னு சுத்தமாக புரியலையே. இப்போ ஆடக்கூடிய வாயை அப்பயே ஆடிந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும் சத்யா அப்படின்னா யாருன்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு உடனே கோவம் வந்துடும். ஏன்னா எப்படி நீ சத்யாவை பற்றி தப்பாக பேசலாம், அர்ணவ் தானே தப்பு அப்படின்னு. நான் இவங்க 2 பேரில் யார் தப்புன்னெலாம் சொல்ல வரல. ஆனால் விஜய் சேதுபதியே சத்யா அவர்களுடைய சட்டையை பற்றி எத்தனை தடவை கமெண்ட் அடிச்சிருக்காரு தெரியுமா? சத்யா உங்கள் சட்டை சூப்பராக இருக்குது, செம்ம ஜன்னலாக இருக்குது இப்படின்னு சொல்லி எத்தனை வாரங்கள் அவரை கலாச்சிருக்காரு தெரியுமா? அந்த விஷயத்தை அவர் சொன்னார், அவ்வளோதான். சட்டை போடாமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வெளியே கண்டனம் தெரிவித்தாங்க தெரியுமா? வனிதா விஜயகுமார் முதல் கொண்டு. என்னங்க அவர் சட்டையே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு, நேஷ்னல் மீடியாவில் நேஷ்னல் டெலிவிஷனில் அத்தனை பெண்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, என்னங்க இப்படி சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ விமர்சனம் வந்துச்சு தெரியுமா? அந்த விமர்சனத்தை முன் வைக்கிறாப்புல. நீங்கள் முடிஞ்சா சட்டையை ஒழுங்காக போடுங்க, போடாமல் போங்க, என்னால் அப்படி போட முடியாதுன்னு சொல்லுங்கள். உடனே கலாய்க்கிற மாதிரி செய்கிறது. அப்புறம் அவங்கவுங்களுடைய உடை, அவங்கவுங்களுடைய உரிமை, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த விமர்சனங்கள் பெருவாரியாக பேசும்போது அதை முன் வைக்கிறாப்புல. சொன்ன விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அது சொல்ல வேண்டிய விஷயந்தான் சொல்லப்போனால். அப்புறம் ஜெப்ரி மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் ஒரு ரிவ்யூவராக இருக்கும்போது அவனை எவ்வளோ தூரம் தாங்கி பிடிச்சோம் சொல்லப்போனால். ஐயோ அவன் அப்படி கிடையாதுப்பா, அவன் தம்பி முறையில் தான் பழகிட்டு இருக்கான், செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. என்னங்க தலையை பிடிச்சி கீறது என்ன, பின்னாடி பிடிச்சி இது பண்ணுறது என்ன, அதை பண்ணுறது என்ன, எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தான். அக்கா கிட்ட இத்தனை பண்ணுவீங்களா நீங்கள்? உண்மையாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் அக்கா இருக்காங்களா, தங்கச்சி இருக்காங்களா இல்லையா? இருந்த அக்கா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்களா என்ன? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஏஜ் லெவல் வந்துடுச்சுன்னா அம்மாவோட கையில் சாப்பிட்றது கூட யோசிப்பாங்க, அம்மாவை தொட்டு பேசுகிறது கூட யோசிப்பாங்க. அப்படி தான் இருக்குது இங்கே கல்ச்சர். எனக்கு தெரிஞ்ச கல்ச்சர் அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ மோசமாக பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நோண்டிட்டு இருக்கான், தடவிட்டு இருக்கான்னா அப்படி ஒரு விமர்சனம் வரதான் செய்யும். அதை மக்கள் செய்ய தான் செஞ்சாங்க, சொல்ல தான் செஞ்சாங்க. அதோட வெளிப்பாடாக தான் போய் அர்ணவ் சொன்னாப்ல. அது சொன்ன விதங்கள் தப்பு தாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் சொன்ன விஷயம் கரெக்டு தான், வெரி சிம்பிள். இது வெளியே மட்டும் இல்லை, உள்ளரையும் பேசியிருக்காங்க. ஏன் விஜய் விஷால் சௌந்தர்யாவை பற்றி தப்பாக பேசலையா? நேற்றுக்கு இல்லை நான் அதை போட்டு எரிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே. ஆனால் நினச்சிங்கல்ல, அவ்வளோ ஒன்றும் எங்களுக்கு கிளாரிட்டி வரலை ஜெப்ரி மேலேயோ அவன் பண்ண விஷயங்கள் மேலேயோ. ஸோ அதனால் எங்களெல்லாம் போட்டு எரிக்க முடியாது. ஸோ அதனால் அது அவங்க கடந்து போயிட்டுருக்கலாம். சொல்லப்போனால் அர்ணவ் சொன்னதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம், விஜய் சேதுபதி அதுக்கு செருப்படி கொடுத்துட்டாப்புல, அதுக்கப்புறம் அமைதியாகிடுச்சு, அது அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனால் திரும்பி ரீவைண்ட் பண்ணுற மாதிரி வாயை கொடுத்து நோண்டி நீங்களாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். திரும்பவும் எல்லாரையும் பேச வச்சு பிரச்சனைக்கு உள்ளராக்கி எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சத்யா பேசியிருக்காப்புல 5 நாள் இருக்குது, வேறு லெவலில் ஃபன் பண்ணலாண்டா அப்படின்ற மாதிரி. டேய் உங்களை விட எங்களுக்கு நல்லா ஃபன் பண்ண தெரியுண்டான்றாப்புல ரவீந்தர். நீங்கள்லாம் ஒரு டம்மி பீஸு, நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோமாடா. டேய் போங்கடா உங்களெல்லாம் விடுறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல அந்த மனுஷன். ஏன்னா அப்படி தானே இருக்கும், எல்லோரும் கழுவி தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. கடைசியாக இவங்க எதுவும் பெரிய உத்தமர்கள் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனை வேறு கொடுக்குறது.
இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.